திருச்சிற்றம்பலம். அடியார்களை வணங்குகிறேன். வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் உரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்தது ஆணவ மலத்தை பற்றியது. அகவல் 19. ஆறுயிர் யாதென்று அகலின் மாசிரி பதியது தன்மை படர்ப மதிதர அன்னது பாசம் அறி அஃது இன்றெனின் என்னை பரதந்திரியம் இயல்பு எனின் முன்னோர் ஓதிய குட்டி மன்னாதாகும். பந்தம் அகந்தோர் போகிய ஈசத்தன்மை இயைந்தோர் ஆசமல் பந்தத்து ஒன்றினர் ஐம்புலன் ஏவலின் நின்றனர் வீடும் கட்டும் ஈங்கிது. பரதந்திரியம் கரை கழி பந்தம் சித்தன நித்தமாயின் மற்றது முத்தி கூடுதல் முடியாது. இத்தகை பசுநெறின்றோர் மதிநனி படரார் ஏகம் எவ்வுயிர் கண்ணும் தீதில் அனாதி நிபிடம் அளவோடு படாது உயிர்தரும் நின்ற கண்ணும் விழிதரு தன்னுடை காலம் துண்ணில் பின்னிடும் வழியின் தகுதித்து ஒளித்திகள் அனாதி அன்றெனின் அதற்கு நின்றது வேறோ ஏது வேண்டுமன் பின்னும் ஆசிகிரி முத்தரை தடுக்கும் ஆகலின் பித்தாம் மற்றது வேண்டினர் ஒப்ப எரி வருத்தம் ஏகம் என அறி பலவாய் ஓவா தோற்றம் வன்மை இன்மையின் மாற்றரும் வழிபல என்பதை அறி உயிர்க்கு ஒளிக்கெழு வீடு ஒருங்கு உணராமையினே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆணவமலத்தை பற்றிய பதிகம். ஆணவமலத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, உயிர் தன்னை விட்டு எது நீங்கினான் பதியை அடையுமோ அதுதான் ஆணவமலம். உயிரை விட்டு எது நீங்கினாலும் அடைய முடியாது பெருமான. எது நீங்கினா பதியை அடையும்? ஆணவமலம் நீங்கினால் தான் அடையும். அப்ப அந்த அறிவுப்பொருளாகிய உயிர் தன்னிலும் கீழான இந்த அறிவில்லாத இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதுக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த மலபந்தம் தான். இந்த உயிர்களை போலவே ஆணவமலமும் அனாதி. உயிர்கள் என்று உண்டோ அன்றே ஆணவமலமும் உண்டு. அதனுடைய சக்தி தான் விலகின நுகர்வுகளுக்கு ஏற்ப கூடி குறையும் உடைய அது என்றைக்குமே அனாதியாய் உயிருடன் கூடியிருக்கும். அப்ப அதோட சக்தி தான் கூடி குறையும். அப்ப அது என்ன சொல்றாங்க, ஆணவமலம் ஒடுக்கிதான் வைக்க முடியும், அதை அடிக்க முடியாது. அது அனாதியா உயிரோட கூடியிருக்கும். ஆணவமலம் இடம் அப்படிங்கிற வியாபக எல்லைக்கு உட்படாது. அதுக்கு எல்லை கிடையாது. அது வியாபகமா உயிரோடு கலந்து அதை மறைக்கிறதுக்கே முயலும். அதுக்குன்னு ஒரு இடம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன செய்யுது, வியாபகமா உயிரோட கலந்து அந்த உயிரை மறைப்பதற்கு தான் முயலும் ஆணவமலம். ஆணவமலம் பொருளால ஒன்றே ஆயினும் எண்ணிறந்த உயிர்களை மறைத்து நிட்டால் அது எண்ணிறந்த சக்திகளை உடையதான். அதாவது ஒவ்வொரு உயிரிலையும் அந்த ஆணவமலம் அவங்களுடைய விலை நூறு கூடியோ குறைந்தோ இருக்கும். அப்ப அந்த எண்ணிறந்த உயிர்களை பலவிதமா மறைச்சு நிற்கிறதுனால அது எண்ணிறந்த சக்திகளை உடையதுன்னு சொல்றாரு. மாணிக்க சொல்றாரு 6 கோடி மாயா சக்திகள் வந்து சொல்றாரு, 10 கோடி மாயா சக்திகள் இருக்குது. அப்ப மாயை வந்து எண்ணிறந்த உயிர்களை எண்ணிறந்த சக்திகளை உடையது அப்படின்னு சொல்லி ஆணவமலத்தை பற்றி இதன் கூறுகிறார். இப்ப இது வந்து ஒரு இது மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றது, இந்த பாட்டுக்கெல்லாம் பொருளுடைய மாதிரி சொல்லியிருக்காரு, கதை உடைன்னு சொல்லலாம்ல. அது மாதிரி அது என்ன சொல்றாருன்னா, எங்கும் நேர்ந்த உயர்கள் அதை தான் சொல்றாரு. அதாவது மதி தர அறி அன்னது பாசம் மாசிரி பதியது தன்மை படவனா இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்க பதியை சார்ந்து அந்த பதியோட தன்மை அடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆணவமலம் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த பரதந்திரியமா என்ன, இந்த அறிவு பொருளா இருக்கிற உயிர் அறிவில்லாத ஜடப்பொருளாக கருவிகளுக்கு அடிமைப்பட்டு அதன் வழி நிற்கிறது. ஏன் நிற்குது? உயிர் அறிவுள்ள பொருள், அறிவில்லாத ஜடப்பொருள். ஆனா கருவிக்கு அடிமைப்பட்டு அது வழியில நிற்குது இல்ல, அது பரதந்திரியம். அது என்ன, எதனால, அது இயல்பு என்னன்னு கேட்கறாரு. அதான் ஆன்மா வந்து 50 ஏவல் செய்யறதா இயல்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இயல்பு என்ன, நீங்காம நிற்கிற தன்மை தானே. அப்ப முன்னோர்கள் அருளின் உள்ள சொல்லிய மாதிரி முத்திரையிலிருந்து ஆன்மாவுக்கு உண்டாகாமல் போகுமா அது? அந்த பந்த மகன்றோன்னு சொல்றாங்க. அதான் ஆணவமலத்தை நீங்கியவர்கள் சிவானுபவத்தை அனுபவங்களே பொருந்தியவர்கள் ஆவார்கள். அதான் போகிய ஈசத்தன்மை இயைந்தோன்னு சொல்றாரு. அப்ப இந்த குற்றமாக செய்திருக்க அந்த மூலமனமாகிய ஆணவத்துடனே அந்த 5 இந்திரியங்களும் கூடி ஏவல் செய்வாரோ ஆவார் யாரு, அந்த ஆன்மா அப்படி ஆகுது. அதனால அந்த வீட்டுநிலையும் கட்டுநிலையும், அதாவது பெத்தத்திலையும் முத்திலையும் சொல்லணும். அதுதான் சொல்றாரு. வீட்டும் கட்டும் இங்குங்கிறாரு. வீட்டுநிலையும் நீ கட்டுநிலையும் எப்படி இருக்குன்னு அறியணும். அப்ப அளவில்லாத மலபந்தம் ஆணவம் வந்து எப்படி இருக்கும், சித்தம் நித்தமாய் பதியை போல் நித்தமாய் ஒரு தன்மைத்தாய் இருந்துச்சுன்னா அந்த ஆன்மா முத்தி அடைய முடியாது. இந்த மாதிரி பசுத்துவம் இருக்கிற சகலர்கள் எவ்வளவு போய்த்தாலும் ஞானம் கிடைக்காது அவங்களுக்கு. எல்லா உயிர்லையும் இந்த ஆணவமலம் ஒன்றாக கலந்து பிரித்தறிய வராது நிற்கும். அப்ப இந்த அனாதி நிமிடம் அப்படிங்கிறாருல, அது உயிர்கள் என்று ஒன்றோ அன்றே அந்த உயிரிழத்தை செறிந்திருப்பது தான் இந்த ஆணவமலம். அது இடம் இட எல்லைக்கு உட்பட்டது இல்லை, எல்லா உயிரிலையும் நிற்குது. அதனாலதான் அதாவது தன்னை அது பற்றி தன்னுடைய சக்தி நீங்கக்கூடிய காலையில் வரும்போது அது கெடும், அதனுடைய வலிமை கெடும். அந்த சக்தி என்ன செய்யும், பிற்பட்டு மெலிந்து மடங்கு முறைமையுடையது. மலை தொடர்பு அனாதி இல்லை, இடையில வந்தது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அந்த மலை இப்படி இடையில வந்து பற்றினதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு, எதுக்கு இடையில வந்து பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது மலை நீங்கி முத்தி பெற்ற உயிரையும் மீளும் மலை வந்து பற்றக்கூடும்ல. அப்பனா முத்திய வேண்டுவங்க அந்த ஒப்பற்ற தவமுயற்சி பயிற்சி எல்லாம் வீணா போயிடும். இது என்ன சொல்றாரு, மதம் அவங்க மதத்தை மாணவ மதத்தை மறுக்கிறார். அவங்களுடைய மாயாவாதம் ஏகான்மவாதிகளை சொல்லி அவங்களுடைய கேள்விகளை சொல்லி பதில் சொல்லி மறுக்கிறார். அப்ப அந்த காரிய பொருள்ங்கிறது பலவாய் தோற்ற முடியாது. அது ஆணவமலத்துக்கு இல்லாதனால அது காரியமாகிய பலவாய் இருக்காம அது ஒண்ணுதான் அப்படின்னு அறியணும். ஆணவம் பொருளால் ஒன்றுதான், அதோட சக்திகள் தான் எண்ணில்லாதது. அதுதான் எல்லா உயிர்களையும் காரியப்படுத்துது. அதனால எல்லா உயிர்களுக்கும் ஒரே சமயத்துல ஒரே மாதிரி நிகழாம வெவ்வேறு காலங்களில் தனித்தனியா நிகழ்வதால அந்த நிகழ்வுக்கு ஏதுவா அந்த உயிர்களை மறைத்தின்று பின் நீங்குகிறது. அந்த மலசக்திகள் பல அப்படிங்கிறது மட்டும் நீ அறிவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஆணவமலத்தை பற்றி முனிவர் கூறுகிறார். அடுத்து கண்ண மலத்தை பற்றி சொல்றாரு. அகவல் 20. கலைநவில் கரும நிலை மலிவு எய்த கேட்டிசின் இன்பம் வேட்டிசினோரே நிறையம் எய்தினர் பலரே புரைதீர் போக பூமி மேவினர் செய்வினை ஒத்த கண்ணும் மையரு சாலி மேவினர் பலரதன் வாலிய விந்துவும் மறுவாதோரே ஆயிடை கருமம் காரணம் மாசுடைத்து உயர்ந்த மதியினாலேயே. மாசுடைத்துனா அஞ்ஞானத்தை கெடுத்து அந்த உயர்ந்த மதியினை ஞானத்தை பெற்ற ஆனாக்கனே அப்படின்னு விழிச்சு என்ன சொல்றாருன்னா, உண்மையை சொல்றாரு. எல்லாரும் எப்போ மகிழ்ச்சியாவே இருக்க விரும்பினாலும் என்ன செய்யறாங்க, பல பேர் நரகத்துக்கு போறாங்க, தேர் விடுறாங்க, பலருக்கு சொர்க்கம் கிடைக்குது. அப்ப
நெல் பயிரிட்ட பல உழவர்களும் ஒத்த அளவில் கடுமையாக தான் உழைக்கிறாங்க. ஒரே பூமி, ஒரே மாதிரி மழை, வெயில் எல்லாமே. ஆனா அவங்க பெற்ற பயன் ஒரே மாதிரி அமையதில்லை, வெவ்வேறு விதமா பயன் கிட்டுது. அதனால முயற்சி மட்டும் போதாது, முன் செய்த நல்வினை பயனும் உடன் சேரணும். அப்பதான் நம்மளுக்கு பலன் கிட்டும். எனவே ஒருவர் செய்கிற முயற்சியின்மை மட்டுமே அவருடைய வெற்றி தொழிலுக்கு என்பது காரணம் அல்ல, முன்வினையே முதன்மையான காரணம் அப்படிங்கிறது விளங்கும். இது மாபாடி எப்படி சொல்லலாம், காரியங்கள் எல்லாம் ஒருங்கே தோன்றாது அடைவே தோன்றுவதற்கு காரணம் வினையே அன்றி பிரிதின்மையானும் வினையுண்மை துணியப்படும். வினை இல்லையாயின் விதித்தன செய்து விளக்கியன ஒழிதலால் பயனின்றாய் முடியும் ஆகலானும் வினையுண்மை துணியப்படும் அப்படின்னு சொல்லி மாபாடியத்துல கண்மமலத்தை பற்றி கூறியிருக்கார் என்று கூறி முடிக்கிறார் ஆசிரியர். அடுத்தது இவர் மாயா மனம் பற்றி கூறுகிறார். மாயை மிகவும் அகன்றதுன்னு சொல்லி நிறைய பாடல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல் இருக்கு, 40 வரி. ஆதி ஓதிய மேதகு மாயை போது இன்று ஏகம் நாசமது அணையாது அளவில் வலியிற்று உலகவை பிறக்கும் யோனி எங்கனும் தான் இனிது அமலும் கர்மத்து அதிகாரம் தத்தளவும் விதிமுறை கொடுக்கும் வியப்பிற்று அத்து அறி சக கர்மத்தின் மிகத்திகள் இறையை ஆராய்வு என்ன அணிகிழர் உலகம் ஏர் உபாதானம் இன்று எனின் இன்று உடை நூல் இன்றாயின் இன்று என வாலிய சேதனம் அன்று இது தீதரு செயல்கள் கோதில் அசேதனம் ஆகலின் அளவேல் காரணம் நியமம் என்னும் பேர் இசை எல்லாம் உடைக்கும் பொல்லாத்தோடம் வல்லே எய்தும் அனித்தமும் நல்ல காரியம் ஆவதுமாயின் நீரின் தோற்றுவது யாதின் மாற்றரும் வியாபி அன்று எனின் வினைமற்று எங்கனும் ஆறுதல் கூறுதி யாது பலவாய் சேதனம் அன்றது தோற்றத்து ஒன்றும் அன்று இது தோற்றம் ஆகலின் ஏகம் மாப்படம் நூலின் தொகுதி காண்டலின் ஏகம் அநேகத்து எழும் என அறி அப்பளவும் ஒரு தனிவித்தின் வருவகை அருதி சித்தில் அசித்தின் குற்றமில் தோற்றம் என்பவர் புனலை வன்புகை அதனின் மான அளவை தாம் அளவின்மை பூதம் ஆதியாம் உலகம் எவைக்கும் காரணம் பார்க்கில் ஒரு பரமானு என்பவர் அறிவின் உண்மை இன்புற நாடினம் நிற்க ஓர் ஒரு அதனின் ஓர் ஒரு உதித்தல் அல்லதை யாவும் நாசம் இல்லை எண்ணின் ஆசர ஒன்றுக்கு ஓரிடத்து எய்தியது எங்கனும் நின்றிடின் அதனை நீக்கும் வென்றியர் யாரே கோடிக்கு ஈரும் மாற்ற கண்டால் இறைக்கும் பொன்றும் காலம் உண்டே மன்ற ஓதும் மாயா காரியம் நிற்பது முடிவில் சீரிய சக்தி வடிவில் பொற்பொடு புணரும் தொடங்கற் கால இடம்பட விளங்கும் ஆரியூர் ஏர் இசை போகம் சீரிதின் அழுந்த திகழ்ச்சனு முதலே. அதாவது மாயைக்கு முதற் காரணம் அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா அந்த முதற் காரணம் எதிலிருந்து வந்தது அப்படிங்கிற வினாயிடும். இந்த மாதிரி கேட்டே போனால் அதுக்கு முடிவே இருக்காது. அதனால வரம்பின்றி ஓடுதல் அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்துடும். அதனால மாயை தான் முடிவான பரம முதற் காரணம் அப்படிங்கிறத அறியணும். மாயைக்கு முதற் காரணம் அப்படின்னா அது அதில் எப்படி கேட்டு போயிட்டே இருக்கும், முடிவு வராது. அதனால பரம முதற் காரணம் மாயை தான் அப்படின்னு அறியணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்றாரு முனிவர். இப்போ புகையை கண்டு நெருப்பை உணர்வு சரியான அனுமானம் தான். ஆனா புகையை கண்டு நீர் இருக்கிறதா துணிந்தா அது என்ன அனுமான குற்றம். அது மாதிரியே அசித்திலிருந்து அசித்து தான் தோன்றுங்கிறது அனுமானம். அதுக்கு மாறாக சித்திலிருந்து அசித்து தோன்றும் அப்படின்னு துணியது என்ன அனுமான குற்றமாயிடும். அதனால இந்த அசித்தாகிய இந்த உலகம் அசித்தாகிய மாயிலிருந்து தான் தோன்றும் அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அதாவது ஆணவ மனத்தில் அருந்தியுள்ள உயிர்களுக்கு மாயிலிருந்து தனக்கு அந்த உணவு இறைவன் கொடுக்க அது என்ன செய்து விளக்கு போல நின்று அந்த மலைகளை சிறிது நீக்கி அறிவை விளக்குது. இல்லை சிறிது நீக்கி அறிவை விளக்குகின்ற விளக்கு ஆணவ மனத்தில் இருக்கிறத மாயை உதவி செய்யுது. அப்ப மாயை பொருளால் ஒன்றுதான், அது அடிபட்டது, நித்தியமானது, எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பது, காணப்படும் எல்லா பொருள்களும் இறுதியில அருவமாக உள்ள ஆற்றல் வடிவத்தில் இருக்கக்கூடியவை அப்படின்னு கொண்டு அந்த ஆற்றல் வடிவத்திற்கு மாயை அப்படின்னு சைவத்தில் பேர் வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க, காண்கின்ற எல்லா பொருட்களுக்கும் இறுதியில முடிவுல அருவமா உள்ள ஆற்றல் வடிவத்தில் இருக்கக்கூடியது அதான் மாயை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப தனுக்காரணம் போன போங்களா காரியப்படி தோன்றுகிற மாயை வெவ்வேறு வகையான ஆற்றலோட திரட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடைக்கு நூல் மாதிரி இந்த ஒரு ஆடை வேணா என்ன செய்யலாம், ஆடை வெவ்வேறு விதமா இப்படியே என்ன வேணா ஆடை பண்ணலாம். ஆனா என்ன வேணும், மூலப்பொருள் நூல் வேணும். அது மாதிரி இந்த உலகமாகிய காரியத்துக்கு முதற் காரணமா இருக்கிறது மாயை. மாயையுடைய காரியங்கள் சடங்குகள் தான், மாயின் இடம். அப்ப அது வர காரிய பொருளும் மாயை காரணமா இருந்தால் காரியமும் சடங்குகள் தான். அதனாலதான் மாயை பரம முதற் காரணம், மாயையும் சடம் அப்படின்னு சொல்றாரு. சித்திலிருந்து அசித்து தோன்றாது. அப்ப சித்தாகிய பிரம்மத்தை இந்த சடமாகிய பிரபஞ்சத்திற்கு முதற் காரணமாக கூறுவது ஒவ்வாது, சரி வராது. இப்ப இறைவன் உலகை படைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, இறைவன் மாயையிலிருந்து உலகை தோற்றுவித்தான் அப்படின்னு சொல்லணும். அப்ப சித்திலிருந்து எது வரும், அசித்து வராது அப்படின்னு முதற் காரணம் சொல்றாரு. இப்ப இந்த அசித்தா இருக்கிற இந்த காரியம், அதாவது மாயிருந்தோடைய காரியம் சித்தாகிய காரணத்தை தோன்றும் அப்படின்னு சொல்றது புகை கண்டு நீர் சொல்றது மாதிரி அறியாமை பார்ப்பட்டது. ஒரு காரியத்துக்கு பல முதற் காரணங்கள் தேவையில்லை. ஒரு காரியம் சொன்னா ஒரு காரணம் போதும். அந்த பரமாணுக்கள் முதற் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த தார்க்கிகர் வாதமும் மறுக்கப்படுறது. அப்புறம் மகா சங்காரம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி உலகாயுதம் சொல்றாங்க. நாத்திகவாத கொள்கையும் மறுக்கிறாரு, முற்றளிப்பு இல்லைன்னு சொன்னவங்களையும் மறுக்கிறாரு. முற்றளிப்பு காலத்துல மாயா காரியங்கள் முதற் காரணமாக மாயல் ஒடுங்கிறோம். அப்புறம் மறுபடுக்கும் போது மறுபடியும் புனருப்பத்தின் பொழுது பரமசிவனோட அருளால மாயிலிருந்து மறுபடியும் காரியங்கள் தோன்றும். அப்ப முற்றளிப்பு காலத்தில் எல்லாமே ஒடுங்கி மாயல் ஒடுங்கும். மாயையம் அதாவது மாயின் காரியங்கள் அந்த மாயையம் ஒடுங்கி மாயையில ஒடுங்கும். அப்புறம் மறுபடிப்பு காலத்தில் அதாவது மீண்டும் புனருப்பம் பண்ணும்போது பரமசிவனோட அருளால மாயிலிருந்து மறுபடியும் காரியங்கள்லாம் தோன்றி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாயை பற்றி கூறுகிறார். இன்று நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். வாகீசமுனிவர் ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது ஆணவ மலத்தில் இருக்கிற உயிர்களுக்கு மாயை பற்றி பார்த்தோம். ஆணவமலம், கண்மமலம், மாயை மூன்றும் பார்த்தாகிறது. இப்பொழுது சர்க்காரியவாதம் பற்றி அகவல் 22 விளக்குகிறார் ஆசிரியர். அகவல்: தந்து முதல காரகம் மைந்துர கோடல் ஆடை இன்மையின் ஆடை உளதேல் காரகம் எண்ணெய் என்ன வளையா காரகம் அசத்து உற்பத்திக்கு உண்டேயாக ஆயிடையாவினும் தண்டாது யாவரும் தாம் வேண்டிய மண் கண்டவராயின் மற்ற மன்ற கண்டிலம்
அன்னதாயின் அதின் அக்சு உண்டன எண்ணெய் நியமம் இதில் உள்ளது இவ்வழி எண்ணில் சித்த சாதனம் மன்னோ அன்றெனில் காரக குழுவும் வென்றி தாராது ஓடும் ஓட பேரிசை எல்லாம் உடையும் உடைய நல்லோய் சொல்லே ஆகும் நிற்க வல்லே உற்பாதிக்கும் வழியுண்டு இல்லை சக்திரூபமாகி கர்மம் என்று விசேடம் நின்றது ஒன்றிடை கண்டிலம் ஒன்றும் வென்றியடு ஒன்ற காரகம் அதற்கு பேரிசை நியமமாக தோற்றுவிக்கும் சீரிசை வழி அன்னுவய வெதிரேகத்துவம் ஒலிக்கெழும் உருடி ஆணும் கலிகொழ அறியலாகும் அவ்வெளிப்படுதல் ஒலிக்கெழு தோற்றம் அதனால் கலிக்கெழு தந்து முதலகா காரகம் வந்திலாமையின் புடமடி மறைத்த தடம் அழிந்து அகன்ற வேம முதலதாம் இனிது உஞற்ற தூமடி விளங்கும் யாங்கனின் மாமெரு கடம் மிக மறைத்த படம் கடம் அகற்ற இடம் மிக விளங்கி ஆங்கு வடிவுற எல்லா காரகம் உரினும் முயற்கோடு இல்லது இல்லது ஆகலின் வல்லே கலை முதல் மாயையின் இவனம் நிலை நனிவு உடைய நினையும் காலே. சத்காரியம் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்னன்னா, சத்துனா என்ன, உள்ளது என்றும் உள்ளதுன்னு அர்த்தம். சத்காரியம்னா அந்த உள்ளதாகிய காரணம் தோன்றுகின்ற பொருட்கள் யாவும் தோன்றுவதற்கு முன்னும் தத்த முதற்காரணம் நுண்ணிலையில் உள்ளன அப்படின்னு சொல்றதுதான் சத்காரியவாதம். சத்காரியம்னா உள்ளதாகிய காரணம் என்றும் உள்ள காரணம். என்ன காரணம்? இந்த தோன்ற பொருள் எல்லாமே தோன்றதுக்கு முன்னால தத்த முதற்காரணங்களில், முதற்காரணம் இது மாயையில நுண்ணிலையில உள்ளது. நுண்ணிலைனா தன்மாறையில நுண்ணியதாக உள்ளது அப்படின்னு சொல்றதுதான் சத்காரியவாதம். அப்ப தோன்றுவதற்கு முன்னால அதோட முதற்காரணத்துல நுண்ணிலையில இருக்கிற பொருள் எல்லாம் இருக்கிறது தான், அதான் சத்காரியம். அதான் ஆடை அப்படிங்கிற ஒரு காரியம் நூல்ல குடமாகிய காரியம் மண்ணிலையும் முதலே இருக்கு. நூல்லையே முதல்ல ஆடை இருக்கு, மண்ணிலேயே என்ன இருக்கு, குடமும் இருக்கு. அப்ப அந்த காரணத்துல நுண்ணிலையில் இருக்கிற காரியத்தை பருவடியை வெளிப்படுத்துறது தான் அந்த ஆக்குவம் செய்யும் தொழில். அப்ப அந்த பெரியவன் என்ன செய்யறான், மண்ணில இருந்து அந்த உருவத்தை வெளிப்படுத்துறது மட்டும்தான் அவன் வேலை, இல்லாத ஒன்றை உண்டாக்குறது முடியாது அப்படின்னு சொல்றாரு. சர்க்காரியவாதி என்ன சொல்றது, உள்ளது மறையாது இல்லது தோன்றாதுன்னு சொல்லுவாங்க. உள்ளது அழியாது இல்லது தோன்றாது. அப்ப ஏற்கனவே உள்ளதுதான் அவரால் தோற்றுவிக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த சர்க்காரியவாதத்தின் முக்கியமான வாதம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்நிய வியபதேசம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்னால சொன்னதை இன்னொன்னு ஏற்றி காட்டி போடுறது. அது சுட்டு அப்படிங்கிறதையும் அணிவகை, இது அந்நிய வியபதேசம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம், அதாவது மேல சொன்னது மாதிரி அந்நிய வியபதேசம் அப்படின்னா நம்ம முன்னால சொன்னோம்ல, இப்ப சொன்னோம்ல, எப்படி இல்லது தோண்டாது உள்ளது அழியாது சொன்னோம்ல, அதை பிரிது ஒன்றை வேற ஒன்றை ஏற்றி காட்டி சொல்றது. அதாவது சுட்டி காட்டி சொல்றோம்ல, அது மாதிரி அந்த சுட்டுங்கிற உள்ளுரையும் பிரிது மொழிதல் அது வேற மாதிரி சொல்றதுங்கிற அணிவகையும் இந்த வடநூல் என்ன சொல்றாங்க, அந்நிய வியபதேசம்னு வடநூற்காரர்கள் இதை கூறுகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது காரணத்துல காரியம் அது தோன்றதுக்கு முன்னாலே உள்ளது அப்படிங்கிறத சத்காரியவாதம். உள்ளது அழியாது இல்லது தோன்றாதுன்னு சைவர். இந்த அசத்காரியவாதங்கிறது இல்லது தோன்றும் அப்படிங்கிறாங்க. அவங்க தர்க்கம் பண்றாங்க தார்க்கிகர்கள். அதாவது காரணத்தில் இல்லாத கருவியை பயன்படுத்தி உண்டாக்கிக்கொள்ள முடியாது. இந்த காரியங்கள் எல்லாமே தத்த முதற்காரங்கள்ல முன்னரையே சுக்குமா அடங்கியிருக்கும். அந்த மாதிரி முதற்காரணத்துல நுண்ணில்லா நிலையில அடங்கி கிடக்கிற காரியத்தை தான் பருநிலைக்கு கொண்டு வருவதற்கு கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது விளங்கும். இப்போ கூடார விரிவடைகிறதும் இந்த மாதிரி தான். இப்போ நிலத்துல நீர் முன்னமே இருக்கு. அப்ப கருவிகள் உதவியால கிணத்தை வெட்டி மண்ணை நீக்கும் போது நீர் வெளிப்படுது. புதிதாக தண்ணி உள்ளது வரல, நம்ம கண்ணுக்கு அன்னைக்கு வெளிப்படுது. ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறதான் சைவ சித்தாந்தம். நீர் வெளிப்பட்டதுன்னா அப்படி நீர் தூளம், மண்ணும் தூளம். அந்த தூளமாகிய மறைப்பு நீங்கி நீர் புலப்பட்டோன்னே வெளிப்பட்டது. இப்போ கூட என்ன செய்யுது, சூப்பம் இல்லை மண்ணா இருக்கு, கருவிகளால் உருவானதுனால ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அது உண்டாயிற்று, அது நீர் வெளிப்பட்டது, இது உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறதா சைவ சித்தாந்தம். அப்ப காரணத்துக்கும் காரியத்துக்கும் இடையில ஒற்றுமை எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஒரு காரணத்துல இருந்தும் அதோட சிறிது ஒற்றுமை இல்லாத வேறுபட்ட காரியம் தோன்றாது. இப்ப நீருக்காக மண்ணை தோண்டி எடுக்கும்போது குடம் வெளியே வருமா, வராது, நீர் தான் வெளியே வரும். அப்ப ரெண்டுக்கு ஒற்றுமை இருக்கணும். ஒரு காரணத்துக்காக அதோட சிறிது ஒற்றுமை இல்லாத முற்றிலும் வேறுபட்ட காரியம் ஒரு காரணத்திலிருந்து தோன்றாது. பசுவோட கண்ணு பிறக்கும் போது தலையில கொம்பு இல்லை, ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு கொம்பு வருது இல்ல. அப்ப முயற்குட்டி பிறந்த போது கொம்பு இல்லை, ஆனா என்னைக்குமே முயலுக்கு கொம்பு தோன்றுவதும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இந்த பசு கண்ணுக்குட்டி தலையில கொம்பு முதல்ல புலப்படாம நுண்ணிலையில மிக உள்ள அந்த இதுல பதிஞ்சிருக்கும். அப்ப அந்த நுண்ணிலை இருக்கு, அதனால பின்னால வெளிப்படுது. ஆனா முயற்குட்டியோட தலையில கொம்பு எந்த வகையாலும் அது இல்லாத காரணத்தினால அது என்னைக்குமே அது தோன்றாது. இதுதான் அப்ப ஏன்னா நூலாடை, இந்த மண் குடம், நிலத்தடி நீர், முயற்கொம்பு, இந்த உதாரணங்கள் மூலமா வாயுஸ் என்ன சொல்றாரு, சர்க்காரியவாதத்தை நிலைநாட்டுகிறார். இந்த அகவல் கருத்துக்களை இந்த சிவஞான யோகிகள் என்ன செய்யறாரு, சிவஞான போத முதல் சூத்திரத்துல 2ஆம் அதிகாரத்துல எடுத்தாண்டிருக்காரு. நமது மைய சிவஞான போத மாபாடி பொருள் விளக்கத்துல இதை பற்றிய விரிவான கருத்து நூல்ல இருக்கிறது. மீண்டும் அடுத்த அகவல் 23. இது இருவினை ஆக்கம். அந்த இருவினை எப்படி உண்டாகுது அப்படிங்கிற முறையை சொல்றாரு. வெறுவரும் பூச்சி இருவினை, அகவல் 23 இது. வெறுவரும் பூச்சி இருவினை வெறுப்ப யாங்கு பட்டதை இனினே வீங்கிய இந்திய போகில் இரும்பரை தொழுதி தன் மாத்திரை தாய் பன்முறை கொழுத முப்பொறி ஆண்டு செப்புற நெறி துன்பப் பண்ணை துயர்ப்பினி ஒரி இன்பப் பண்ணை தாங்கி ஆங்கது பொறியின் அல்லதை புணர்த்திரம் படா அது என அறிவினர் ஆக்கத்து அறுத்தொழில் மறி முயற்சி தழி இயற்றும் காலை ஊழ் அன்றி தாழ்த்தினம் இல் என்று ஒப்பின்று உயர்ந்தையும் மெய்ப்படு பேர் உணர்வு எய்யார் ஆகி கை தூவாமே என்னை செய்யின் என்னை ஆமென ஆசை பவ்வத்து அழல்பட அழுந்தி உள்ளம் உரை செயல் கல்லோளத்தின் முந்திட எழுவு முழ்கி நொந்துடி ஈண்டு நுவரும் சிறிதே. இங்கே ஆசை என்ன சொல்றாரு, உடம்பு மரமாக உருவம் செய்யறாரு, இந்திரியங்களை பறவை இனமாக சொல்றாரு. அதாவது மரத்துல எப்படி பெரிய பறவைகளை கூட்டம் அது குறிக்கிறது காரண பெயராக சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மணிவாச பெருந்தகை சொல்லியிருக்காரு, இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்தோட அப்படின்னு சொல்லி அருள்றாருல, அதைத்தான் இவர் இந்த உடம்பை மரமாகவும் இந்திரியங்களை பறவையாகவும் கூறுகிறார் வாகிச முனிவர். அதாவது பொருளையே காதலித்து அதை ஈட்டுவதே உயிர் வாழ்வும் பயனாக கருதி என்ன செய்யறது, பொருளை ஈட்டுறதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு
உணர்வு உரை செயல், அதாவது மனம் மொழி மெய் மூன்றும் அதுக்கு உரியவாறு முயற்சி செய்யறதுதான் ஊழியது உண்மையை உணராராயினர் என்றதுதான். எப்படின்னா எய்யாராகி அப்படின்னு சொல்றாரு. ஒரு கால் அவர் உணர்னாலும் அந்த ஒரு கால் இரு காலாக வல்லது. அதாவது பல காலம் புகுந்து அந்த ஊழ் இடைவு செய்து அப்படி இல்லாம அதை தாழாது உயர்த்துகின்றன அப்படின்னு சொல்றாரு. கை தூவாமை அப்படின்னு சொல்றாரு. குரல்ல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவன் சொல்வாரு. அதை உயர்த்துனா ஊக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பொருளை காதலித்து ஈட்டுவதுதான் உயிர் வாழ்வின் பணதாக கருதி பயனாக கருதி மனமொழிமை மூன்றும் அதற்கு உரியவாக முயன்றால் ஊழியது உண்மையை உணராமல் விட்டார்கள், உணரவில்லை அவர்கள். அதுக்கு எய்யாராகின்னு சொல்றாரு. அந்த ஊனுடைய ஊழ்னா வினையுடைய உண்மையை எய்யாராகி அதை உணராமல் இருக்காங்க. அது ஒரு கால் உணர்ந்தாலும் ஒரு காலாக இரு காலாக வல்லது, ஒன்று ரெண்டாக மாறக்கூடியது, பல காலம் புகுந்து அந்த ஊழ் நம்மளை இடையூறு செய்வது அப்படின்னு சொல்லி இன்றாவது தாழாது இன்றாதலையும் தாழாது உயர்த்துகின்றன அப்படிங்கிறார். அப்போ முயற்றுனா ஊக்கம் முயற்சி அப்படின்னு அர்த்தம். செயல் வகையும் அதை செய்தா வர பயனை எண்ணி செய்யணும்னா என்னை செய்யும் என்னையாம் என அப்படின்னு சொல்றாரு. அதாவது முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு குரல் தான் நிறைய உதாரணம். இது விதி. அதாவது என்ன சொல்றாரு, புண்ணிய பாவங்கள் முறைமை எப்படி வரும் கூட சொல்றாரு. உலக பொருண்மையில விருப்பும் வெறுப்பும் கொண்டு அது வழியா செயல்பட்டு இந்த பாவ புண்ணிய 2 வினை ஈட்டிக்கிறாங்க. இந்த பொருளும் இன்பமும் முன் செய்த நல்வினையால வருது அப்படிங்கிறதையும் வறுமையும் துன்பம் முன் செய்த தீவினையால வருது அப்படிங்கிறதையும் அறியாம என்ன செய்யுது, ஆசை கடல்ல வீழ்ந்து மனம் வாக்கு காயம் அப்படிங்கிற அலைகளால எட்டுன்று எழுவதும் மூழ்குவதுமாய் அப்படியே அலமருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதை உயர்வு சுழற்சியை பற்றி கூறுகிறார். இருவினையாக்கம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதை அன்று பேரும் தொழிலாக வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதுதான் சொல்றாரு. உலக பொருளை விருப்பு கொண்டு பாவ புண்ணிய வினை ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. பொருளும் இன்பமும் முன்செய் நல்வினையால் வருது, வறுமையும் துன்பமும் தீவினையால் வருது அப்படின்னு தெரியாம ஆசை கடல்ல வீழ்ந்து மனம் வாக்கு காயம், அதாவது மனமொழி மெய்யால இந்த அலை அந்த மனமொழி மெய் என்ற அலைகளால் எட்டுண்டு முழுவதும் அப்படியே அளந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இருடைய இதை பற்றி ஆசிரியர் நிறைவு செய்கிறார். அதாவது நல்வினை தீவினை என்னது, இந்த பகுதியில் செய்யறோம். அது ஆகாமியமாக வருது. இந்த நல்வினை தீவினைக்கு என்ன வரும், புண்ணியம் பாவமாக வருது. அதே இருக்கும் உயிர் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும், அதே இருக்கும் சஞ்சீதத்தில் இருக்கும். இப்போ இந்த புண்ணிய பாவத்துக்கு அனுபவிக்கிற மீண்டும் இன்பமும் துன்பமும் அனுபவிப்போம். அது அடுத்த பகுதியில் உயிருக்கு சேரும். அதை பிராரத்தம் அப்படின்னு வாயு சொன்னது இந்த சுழற்சியிலிருந்து மீள்வதற்கு உயிர்கள் மீள்வதற்கு உதவுதான் சைவ சித்தாந்த நுட்பம் என்று வாகீச முனிவர் இதில் அருளி இருக்கிறார். வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது வினை வகை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது அகவல் 24 மனம் வாக்கு காயங்களால் செய்யப்படுகின்ற வினை வகை பற்றிய அகவல். பொய்ப்பொறி புணர்க்கும் முப்பொறியுள்ளும் உள்ள செய்தி தெள்ளிதிற் கிளப்பின் இருள்தீர் காட்சி அருளோடு புணர்தல் அரும்புரை தாங்கள் பிறன் பொருள் விளையாமை செய்த நன்று அறிதல் கைதவம் கடிதல் பால் கோடாது பகலில் தோன்றல் மானமதானி ஆணின் தாங்கள் அழுக்காறு இன்மை அவாவின் தீர்தல் அருந்துயர் உயிர்கட்கு இருந்த காலை அழல் தோய்வு அன்னராகி ஆனா கழதும் நெஞ்சிற் கையற்று இணைதல் பன்னரும் சிறப்பின் மண்ணுயிர் தொகைக்கட்டு அறிவும் பொறியும் கழிவெறும் கவினும் பெறற்கரும் துறக்கம் தம்மின் ஊங்கு இறப்ப வேண்டும் என்று என் அரும் பெருங்குணம் வாக்கொடு சிவனிய நோக்கின் மீக்கொழ அறம் பெரிது கரைதல் புறங்குறாமை வாய்மை கல்வி தீமையின் திறம்பல் இன்மொழி இசைத்தல் வன்மொழி மறத்தல் அறிவு நூல் விரித்தல் அருமுறை ஓதுதல் அடங்கிய மொழிதல் கடுஞ்சொல் ஒழிதல் பயனின்ற படித்தல் படித்துரை விடுத்தல் காயத்து ஏய்ந்த வீயா வினையுள் அருந்தவம் தொடங்கல் திருந்திய தானம் கொடைமடம் படுதல் படைமடம் படாமை அமரர் பேணல் ஆகுதி அறுத்தல் ஒழுக்கம் ஓம்பும் விழுப்பெரும் கிழமை உடம்பிடி ஏந்தி உடல் தடிந்திருமார் அடைந்த காலை அவன் இயல் தூரம் அவன் இயல் துயரம் தேரார் அல்லர் தெரிந்தும் ஆறுயிர் பெரும் பிரிதாக இரும்பினம் இசைஞரின் ஓராங்கு படா மாசில் காட்சி ஐம்பெரும் பாதகத்து ஆளி நீந்தல் இந்திய பெரும்படை இரிய நூறும் வந்தரு கண்மை வாழ் இட்டா அங்கு நோவன செய்யினும் மேவன இழைத்தல் தவச்சிறிதாயினும் மிகப்பட விருந்து பாத்தூன் செல்வம் பூக்கமல் இரும்பொழில் தன்மினை மனைக்கிழத்தி அல்லதை பிறர்மனை அன்னையின் தீரா நன்னர் ஆண்மை கார்போல் அன்ன கயம் பல கிடைத்தல் கூவல் தொட்டல் ஆதுலர் சாலை அறம்கரை நாவின் ஆண்டோர் பள்ளி கடவுள் நன்னிய தடவுநிலை கோட்டம் இணைவை முதல் நினைவரும் திறத்த புறத்தல் அறத்துறை மரத்துறை இவற்றின் வழிபடாது எதிர்வனக்கெழி உஞற்றல் என்ப உணர்ந்திசினோரே. இந்த அகவல்ல மனம் மொழி மெய்யால செய்யறதுக்கு அறத்துறைகள் பலவற்றை விரியக்கூடிய ஆசிரியர் அறத்திற்கு எதிரான பாவ செயல்களை தொகுத்து தராமல் மாணவரை அதை உயிர்த்து உணர்ந்து கொள்ளுமாறு விட்டுவிடுகிறார். புண்ணிய செயல்களை அறத்துறை என்றும் மாறுபாடானவற்றை மரத்துறை என்றும் குறிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மானதம் வாசிகம் காய்கம், அதாவது மனசால வாக்கால காயத்தால் செய்யற வினைக்கு பேரு. மனத்தால் செய்யப்படும் வினை மானதம் உள்ள செய்தி, வாக்கால செய்யப்படுற வினை வாசிகம், அதாவது வாக்கோடு சிவனிய அர்த்தம். காயத்தால் செய்யப்படும் வினை உடலால், அது காயிகம், அதாவது காயத்து இயைந்த வீயா வினைன்னு சொல்றாரு. தீக்குணங்கள் அழுக்காறு அவாவிகள், இது மூணுமே தீக்குணங்கள். மனதால் ஏற்ற வினைகள் நற்குணங்கள் தான். அது என்னன்னா மெய்யுணர்வு, அருளுடைமை, பொறுமை, பிறர் பொருள் விரும்பாமை, செய்நன்றி அறிதல், வஞ்சனையின்மை, நடுநிலைமை, மானம் பேணல், பொறாமை இல்லாமை, அவா அறுத்தல், பிறர் படும் துன்பம் கண்டு அத்துயரத்தை தாமும் அடைதல், எல்லா உயிரும் தம்மை விட மிகுதியான அறிவும் செல்வமும் அழகும் துறக்க இன்பமும் பெற்று ஓங்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உயர் பெருங்குணம். இதுதான் நம்மளுக்கு நற்குணங்கள் சொல்றாரு. தீக்குணங்கள் இது அழுக்காறு அவாவிகள் இதுதான். இப்ப வாக்கால செய்யப்படுகின்ற வினைகள் என்ன, அறங்களை எடுத்துக்கொள்ளணும், புறங்கூறாம இருக்கணும், மெய் சொல்லுதல், அப்புறம் உயர்ந்த நூல்களை ஐயந்தீர கற்றல், தீய சொற்களை சொல்லாமல் இருக்கிறது, இனியவை கூறுவது, வன் சொற்களை மறத்தல், ஞான நூறு பொருளை விரித்து கூறுதல், வேதாகமங்களை ஓதுதல், பணிந்த சொற்களை சொல்லுதல். இதெல்லாம் என்னது
வாக்கால் செய்யப்படுகின்ற வினைகள். அப்ப நற்சொல்னா என்னது? வாய்மை, பாராட்டு, இன்சொல், உறுதி சொல். தீய சொற்கள் எது? பொய், கோட் கடுஞ்சொல், பயனில் சொல். அப்புறம் இப்ப காயத்தால் செய்கிற வினைகள் சொல்றாரு. அரிய தவங்களை தொடங்கி செய்தல், தக்காருக்கு வேண்டும் பொருளை ஓதியோடு கொடுத்தல், வரையாது கொடுத்தல், புறமுதியிட்டோர் புண்பட்டார் எளியார் மேல் போரில் செல்லாமை, தேவர்களை வழிபடுதல், வேள்விகளை இயற்றி அந்த ஆகுதிகளை தேவர்களுக்கு தருதல், தன் நிலைக்கு பொருந்தின ஒழுக்கங்களை மேற்கொள்ளுதல், கொன்று தின்பாருடன் கூடாமை, ஐம்பெரும் பாதங்களை செய்யாதிருத்தல், இந்திரிய பகைப்படையை வென்று அளிக்கும் வலிய பேராண்மை, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல், தன்னிடம் உள்ளது மிகச் சிறிதாயினும் அதனை மிக பலரோடும் பகிர்ந்து உண்ணுதல், நந்தவனம் அமைத்தல், தன் மனையாளை தவிர பிற மாதிரி தன் அன்னையாக நினைக்கும் பேராண்மை, ஏரி குளம் முதல் நீர்நிலைகளை உண்டாக்குதல், கிணறுகளை அகழ்தல்னா தூர்வார்கள், மருத்துவ சாலை அமைத்தல், அரண்கூறும் நாவினையுடைய தவத்தினருக்கு திருமணம் அமைத்துக் கொடுத்தல், தேவர்களுக்கு திருக்கோயில் எடுத்தல், இந்த மாதிரி அறங்களை இயற்றுதல் தான் அறத்துறை. இவற்றிற்கு மாறான செய்தல் மரத்துறைன்னு சொல்லிட்டார் ஒரே வரியில. அடுத்து அகவல் 25 கண்ம பந்த நிலைகிறார். இசைத்த மூன்றின் அசைப்புற இறந்த ஆறுயிருக்கு இன்ப துன்பம் நேரிய துடியிடைப்படாது கடிகொலை ஏற்றி எற்பிறர் பிறர்க்கு யான் தப்பற தந்தன மனப்பசை இம்மைய அம்மை வினைத்திறன் ஆண்டு பூச்சி ஈண்டு படை இயற்றல் சார்ந்தவை வதிதல் யாங்கு வீங்காது ஆடி படர்ந்த பேரிருள் புடமடி கூடிய குற்றம் கோடியந்து அல்குள் மாதோர் பாகர் சேர்வோர் இன்பம் பாதவ கண்ணிழல் பணுவல் கோழி பெரும்பனை பொதிந்த சிறு நுண் வித்தின் இருந்தவை விரியும் இருவினைக்கு இயைந்த நாக்கதி ஆர்த்து அவிழ் நரலை புணரி மூவகை துக்கத்து முடியும் மாவகை வீழ்த்த மண்ணுயிர் பரப்பே. எந்த காலத்திலையும் எந்த நிலையிலையும் ஆன்மா உடம்பெடுத்தல் இல்லாம வினை செய்தல் கூடாதுன்னா முடியாது, கூடாமை. அப்ப ஆண்டு பூச்சின்னு ஒரு பிறப்புல ஈட்டிய வினைப்பயனை வேறு பிறப்புல நுகர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு மறுபிறப்புல நுகர மாதிரி முன்னை பிறப்புல வினை ஏற்றல் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண்டு பூச்சி ஈண்டு படை ஏற்றல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த காலத்து என்னாலையும் உடம்பெடுத்து வினை செய்யும் பொழுது ஒரு பிறப்புல ஈட்டிய வினைப்பயனை வேறு பிறப்புல நுகுதல் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆசிரியர் இந்த பாட்டுல. அதாவது மனம் வாக்கு காயங்களால இருவினை இருக்கிற முறையும் அந்த வினையில வந்து எப்படி உயிரை பந்திக்கும் சொல்லி தகவல் விளக்குது. மனம் வாக்கு காயம் மூன்றும் அந்த மூணோட அசைவே வினைதான். அந்த அசைவு என்னது? காலம் இடம் கருவி எல்லாம் சூழ்நிலை கூடி நல்லதாகவும் இருக்கலாம் தீயவாகவும் இருக்கலாம். அப்படி செய்யும் போது அந்த காரிய வினையாக்கியது ஆகாமியம் பெயர் பெறுது. அப்ப 3 வினை இருக்கு. அது என்ன? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம்னா பழவினை, அது இறைவனால சுட்டி எரிக்கப்படும் முத்தி நிலை. முற்பிரிவுல செஞ்சு புத்தி தத்துவத்தை பத்தி மாயில கிடக்குற அந்த பழவினையோட தொகுதி தான் புண்ணியம் பாவம், அது கிடைவினை அங்கே இருக்குது. சூக்கும கண்மம் சொல்லுவாங்க. அது அடுத்தது பிராரத்தம். பிராரத்தம்னா ஊழ், அது பழவினை, இது ஊழ்னு சொல்லுவாங்க. அந்த தொகுப்புலேருந்து இந்த பிறவிக்காக எடுத்துக்கிட்டு வந்த பயன்படுத்துகிற வினைகள் தான் இந்த பிராரத்தம். அது இன்பம் துன்பம் நுகர் வினைன்னு சொல்றோம். அதாவது ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் 3 வகைப்படும். ஆதி தெய்வீகம்னா என்ன? பிறப்பு இறப்பு நரை திரை நோய் இதெல்லாம் தெய்வம் மூலமா வர்றது. ஆதி ஆன்மீகம்னா மனிதர் மிருகம் முதலிய உயிர்கள் மூலம் வர்ற துன்பம் தான் ஆதி ஆன்மீகம். ஆதி பௌதிகம்னா மின்னல் இடி காத்து மழை தீ இந்த புதங்களால வர்ற துன்பம் தான் ஆதி பௌதிகம். இதை வந்து நம்ம பிராரத்தை அனுபவித்து தான் கழிக்கும். அடுத்தது ஆகாமியம். ஆகாமியம் மேல் வினை வினைன்னு சொல்றாங்க. இது வந்து ஏறாது. எப்ப? இந்த பிறப்புல அந்த வினைப்பயன் நுகரும்போது 6 அத்துவா வழியா 6 அத்துவா திரும்ப கலை தத்துவம் போகணும். அது வழியாக மனமொழி மெய்யால செய்யற புது வினை தான் ஆகாமியம். இது நல்வினை தீவினை 2 இருக்கும். செய்யும் வினையும் தூள கரணமாக இருக்கும். இந்த சஞ்சித வினை புத்தியில சேர்ந்து பெருகிறதுக்கு புத்தியில தத்துவத்துல தான் சேர்ந்திருக்கும். அது அதிகமாகிறதுக்கு 3 ஓமை இருக்கு. அந்த மாதிரி சேர்ந்து பெருகி அடங்கின்ற பல வினை தான் பின்னால விரிந்து விளங்கி பிரார்த்தமா வந்து பயன் கொடுக்கும் முறை. அதுக்கு 3 ஓமை தராரு ஆசிரியர். முனிவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சஞ்சித வினை என்ன செய்யுது? புத்தியில சேர்ந்து பெருகிறதுக்கு ஓமை சொல்றாரு. கண்ணாடி பாட்டில் தூசி படியுது, ஆடையில மேலே அழுக்கப்படுது. ஆடையில இறை தியானத்தை ஈடுபட்டவங்களுக்கு படிப்படியா இன்பம் மிகுகிறது. இந்த மாதிரி தான் வினை வந்து புத்தியில சேர்ந்து பெருகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தியில அடங்கி இருக்க சஞ்சித வினை பின்னால விரிஞ்சு பிரார்த்தனமா வந்து பயன் கொடுக்குது இல்லையா? பிரார்த்தமா கொண்டு வரும். அது எப்படி பயன் கொடுக்குது? இப்ப மரத்துல உச்சி பொழுதுல அடங்கி இருக்கிறது, மாலை பொழுது எப்படி செய்யுது? ஒரு பக்கமா சொல்லி வரும்போது விரிஞ்சு நீளமா இருக்கும் நிழல். அது மாதிரி அப்ப கட்ட நூற்பொருள் உள்ளத்துல அடங்கியிருந்தாலும் அவங்க ஒரு அவை நாள் பேசும்போது அது விரிந்து விளங்கி வெளிப்படுதலவா? ஒரு பொருளை தெரிஞ்ச படிச்சவங்க கத்துக்கிட்டவங்க அதை வந்து ஒரு அவையில ஒரு சபையில இருந்து பேசும்போது அதை விரிந்து விளங்கி வெளிப்படுற மாதிரி ஒன்னு என்ன சொல்றாரு? சஞ்சித வினை இந்த மாதிரி வெளிப்பட்டு பிராரத்தமாக அமைகிறதுன்னு சொல்றாரு. இப்ப சிறிய அளவுல கிளை இலை காய் கனி எல்லாம் நுட்பமா அடங்கியிருக்கு. அப்புறம் மரமா வளர்ந்து பின்னால விரிந்து வெளிப்படுற மாதிரி இந்த சஞ்சித வினை வந்து பிராரத்தமாக விரிந்து வெளிப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப வினையால பிறப்பும் பிறப்பால வினையும் காரண காரியமா தொடர்ந்து இடையுள்ள வந்துட்டே இருக்கு. அப்ப உயிர் வந்து தம்முடைய இருவினை பயன்களை நுகர்வதற்காக வெவ்வேறுவர்களை எடுத்தும் விடுத்தும் இந்த பிறவியாய் கடலில் வீழ்ந்து 3 வகை துக்கத்திலும் அழுந்தி கிடக்கின்றன. இதுதான் உயிரோட கண்ம வந்த நிலை என்று முனிவர் இந்த பாடலில் விளக்குறார். வாகிஸ் முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அகவல் 26 3 துக்கங்களை பற்றி சொல்றார். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்தியான்மிகம் என ஓதிய துக்கம் 3 ஆத்தியான்மிகம் மெய்யின் மனத்தின் ஐயமில் 2 வழியின் பித்தின் விழியா வீழையின் ஊன் உகு தொடுநோயின் உதக கொட்டின் வெப்பின் சூளையின் மக்களின் விலங்கின் அலகையின் கல்வரின் பறவையின் நிருதரின் மைந்தர் மகளிர் மணந்து இடைத்தனப்பின் பேரறம் வளர்ப்பின் பெருந்திரு நுகர்பின் சீரிய யாக்கை மாதுயர் மாசுறு மனத்துரு துயரம் நினைப்பரும் சோகம் அறிவுறு ஆக்கம் அடையுணர் பொறாமை மான மாக்களம் பூணாது மறுத்தல் இச்சையின் இசைதல் இருஞ்சினம் மிகுத்தல் இணையவை
முதல் நினைவருந் திறத்த ஆதி பௌதிகம் சீத்த மாமலை உறுப்பு அவிர் வேனில் உட்குவரு கடுங்கால் இருள்கடி மின்னு பெருவிரல் அசனி ஒடிக்கடல் உலகில் நிலை மலிவு உடைய மண்ணுயிர்க்கு உருகன் துண்ணி யாங்கு அருந்தல் ஆதியாய வீவரும் திறத்த ஆதி தெய்வீகம் பேதையார் வயின கருக்குடி அழுங்கல் பிறப்பு இரும்போது திரைவரும் தீமை வரைவில் பேதமை மடங்கள் ஆறுயிர் தொடங்கினன் வவ்வல் யாவரும் விளையா கோள்வாய் நிறையத்து வீழ்ந்தனர் எழா வான்கழி துன்பம் இணைய மாலைய துயர்மிடை இணைநகர் கருங்கை கயமை களிருகைத்து இரும்புல பெரும்படை விரிந்து சூழ திருந்தா நாற்கரி பவனி உலாய் ஆர்த்து அவள் திறம்பிற போற்றுமதி புரிந்தே. இப்ப 3 இதுக்கு துக்கங்களுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்புல இந்த 3 தம்மளவு நிற்காம மிகுவதாலையும் குறைவதாலையும் தான் நோய் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒன்று வந்து தன்னாலும் பிற உயிர்களாலும் தனக்கு உடம்பை சார்ந்து வர்ற துன்பங்கள். இப்போ ஆதி தெய்வீகம்னா அதெல்லாம் என்ன உடனே சொல்லிட்டு இந்த ஓதிய துக்கம் உண்டுன்னு சொல்றாரு. சொல்லப்பட்ட 3 துக்கங்களையே இந்த ஆதி ஆன்மீகம் தான் உடம்பை பற்றி வர்றது, மனத்தை பற்றி வர்றது. ஐயம்னா 2 வகை, உடம்பாலையும் மனத்தாலையும். பிற உயிர்களால் உடம்பை சார்த்து வர துன்பம் என்னது? வாதம், பித்தம், ஸ்லேட்டமும். இந்த 3 அளவில் நிற்காம இந்த 3 நாடி சொல்லுவாங்க. அது 3மே மிகுவதாலும் குறைவதாலும் நோய் உண்டாகுன்னு சொல்றாரு. இப்போ வாதத்தோட தொழில் என்ன? இப்போ இந்த பித்தளை என்ன செய்யும்? உணவை செரிக்க செய்யும். வாதம் பேச்சு மூச்சு உட்பொருள் இடமாற்றம் வெளியேற்றம்லாம் செய்யும். இந்த ஸ்லேட்டம்ங்கிறது தசை நாரில் மழமழப்பான இயக்கத்துக்கு பயன்படுது. கோடை. இது 3 அளவாக தான் நல்லது. 1 2 மிகுந்தால் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வந்து ஒவ்வொரு துக்கமும் எதனால் வருது, எதை பற்றி எதன் மூலமா வருதுன்னு சொல்றாரு. இப்பொழிப்பு என்னன்னா, இந்த 4 வகை தோற்றத்தை உள்ள உயிர்கள் அடையிறது என்னது? 3 வகை துக்கங்கள். இதுதான் தகவலை பற்றி சொல்றாரு. அதான் ஆன்மீகம், தெய்வீகம், பௌதிகம். ஆன்மீகங்கிறது தன்னையோ பிற உயிர்களையோ வாயிலாக கொண்டு வர துன்பம். பௌதிகங்கிறது பூதங்கள், பஞ்சபூதங்கள் தான் அந்த பௌதிக பொருள் வழியாக வர துன்பங்கள். தெய்வீகங்கிறது காரணமே கூற ஒண்ணாதபடி வருவதெல்லாம் நம்ம தெய்வீகம் சொல்றோம். ஒருவனுக்கு அவனால் வர துன்பம் 2 வகை. உடம்பை பற்றி வர்றது, மனசை பற்றி வருது. உடம்பை பற்றி வர துன்பம் அதான் வாதம், பித்தம், ஸ்லேட்டம்னு சொன்னோம்ல. அதுக்கடுத்து தொழுநோய், நீரிழிவு, வெப்பு, சூளை நோய்கள், பகைவரால, திருட்டு, பிசாசு, தலைவனின் தலைவியும் கூடி பிரிதல், இதெல்லாம் உடல் துன்பத்துக்கு ஏதுவாக அமையும். அதுபோல் நேர்மையாக இருக்கும் சினம், கவலை, பொதுமையின்மை, அது பாரபட்சம் பார்க்குறது பொதுமையின்மைனா, மன அழுத்தம், அந்த மாதிரி உணர்ச்சி பெருக்கால இதய உறுப்புக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் செல்வத்தை தேடுறது, காக்குறது, அதை அனுபவிக்கிறது, இதாலையும் துன்பங்கள் உண்டாகுது. இதெல்லாம் இது உடம்பால் வர்றது. இப்போ மனத்தால் வர துன்பம் என்னன்னா, நம்ம அன்பிற்குரிய இழத்தினால் உண்டாகும் ஆற்றாமையால் வருகின்ற அளவு கடந்த மன துக்கத்தை. அப்போ நம்ம பிடிச்சவங்கள ரொம்ப நம்ம இழந்துட்டோம்னா நம்மளுக்கு ஆற்றாமையில வர துக்கம் வந்து நினைப்பரும் சோகம் அப்படின்னு சொல்றாரு. தன்னை விட மற்றவங்க வந்து அறிவுலையும் அழகுலையும் செல்வத்திலையும் மிகுந்திருப்பதை பார்க்கும்போது சில பேருக்கு பொறாமையா இருக்கும். அது மனம் எரிந்து துன்பம் உண்டாகும். அதுபோல தன் நிலையில தாழும்படி நேர்ந்த போது என்ன ஆகும்? மானம் இழந்து உயிர் வாழ்க்கை எப்படி வாழணுமா அப்படின்னு விரும்பாமல் வந்து வருந்துவாங்கல்ல, அதுவும் வந்து மனத்தின் வழியாக வருது. அதுபோல புலன் இன்பத்தில் இச்சை வைத்து இந்திரியின் வழி சென்று மனத்தை அலைய விட்டு துன்புறுதல், அதுக்காக மனம் வந்துடுறாங்க. அப்போ ஆசையினால இந்திரியின் வழியாக சென்றால் மனம் அலைந்து துன்புறுவதும், அப்புறம் கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் ஆளாகி அவசரப்பட்டு கூடாத செயல்களை செய்வது, பின் அதுக்காக மனம் வருவது, இதுவும் வந்து மனத்தால் வருவது, மனத்தால் வரக்கூடிய துன்பங்கள். இதெல்லாம் மனத்தால் வருது. அடுத்து ஆதி பௌதிகம், இது என்ன சொல்றாருன்னா, மழை, குளிர், வெயில், அந்த பொதுநிலை வர்றது. அடுத்து ஆதி தெய்வீகம், அது எப்படின்னா பிறப்பால வர்றது, இறப்பு, அப்புறம் நிறைய துன்பம். இப்போ ஞானாமிர்த ஆசிரியர் என்ன சொல்ற, வைகை முடிவு இந்த உடம்பை வினை நகர் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆன்மா அந்த உடம்போட தலைவனா இருந்து 4 வகை பிறப்புலையும் மாறி மாறி சென்று வர்றது என்ன சொல்றாருன்னா, அரசன் எப்படி நகர வீதியில் உலா வரும் இது முறையாக செய்யற மாதிரி சொல்றாரு. அரசன் முன்னெல்லாம் படிச்சுக்கோ, நம்ம வீதி உலா வந்து மாறுபேர் போட்டு அது வந்து எல்லாரையும் பரிபாலனம் செய்வான், அதைத்தான் சொல்றாரு. இந்த மாதிரி செயலாக உருவகித்துக்கூடியதை வச்சு ஆன்மா என்ன செய்ய உடம்புல 4 வகை பிறப்பை மாறி மாறி சென்று இந்த மாதிரி வந்து அந்த இது அனுபவிக்கிறது ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த முறை சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு உருவாக்கும். அடுத்த பாடல் ஆர்த்து அவிழ்த்திறம், அதாவது ஒரு உடலை கூடியும் பின்பு வேறொரு உடலை கூடுவதற்காக அதில் பிரிந்தும் அந்த செல்லும் வகை, அந்த திறத்தை சொல்றார். அது என்ன பாட்டுனா, இருந்துயர் கெடி வருந்தி யாப்புற்ற முப்பையன் ஈண்டு துய்த்தனர் கழிப்பின் கருங்கயல் இரிய பெரும்பகடு துறந்து ஆங்கு உழவர் ஆக்கிய விளைவயர் சென்னல் பிற்பயன் தந்தாங்கு இச்செயல் உதவ எய்திய குகையின் மையரப்படதல் இருங்கடல் மல்லர் பதம்படர் திருந்தடி சாபவான் புழு காழகம் அடிய கடிபடு புட்டகம் அடிவிடுப்பு புனைதல் கண்படை கனவில் கடிமதில் பாய்ந்த தும்பி வன்பிடர் தோன்றல் மேலது உள்ளமும் நுழையா ஊம்பும் கீழதை ஏழ்தனம் இறந்த கீழும் புடையதை நேனி மால்வரை புறனும் தாழ்த்தோய் தடக்கை மாவீழ் மணியினும் அடுக்கிய சிறு நனித்தானும் பெருஞ்செய்தானும் வினைமான் துப்பின் மணமான் தேரின் துடிபல வகுத்த விசையில் சேரல் கார்முகம் கான்ற பூமுக விசிகம் உள்ளியது கிழித்தல் பள்ளி நீங்கி ஒரு பெரும் தமியன் விரிவன் உடுத்த பேர் அத்தானி பெயரினும் துணையின்று அறிவரும் துரியத்து அல்கினும் தெரிவு ஒன்று இசையாது ஏகிய ஆங்கு வசைத்தபு கடிகளை முதல் தர வந்தபடியென அறிநெறிது ஒடிவுடன் உகவே. இதை வந்து எப்படி வந்து உடலை கூடிய பின்பு வேற உடலை கூடுவதற்காக அது பிரிந்து செல்கிறது, அந்த திறத்தை இந்த பாடலில் விளக்குகிறார் நாகவலி. அதாவது ஆன்மா இப்ப செய்கிற முயற்சி எல்லாம் முன்வினை பயனாக இன்ப துன்பங்களை, அதாவது பிராரத்தத்தை நுகர்வதற்கு துணையாக நிற்கிறது. அப்புறம் பின்னால் வரப்பிறப்புக்கும் வினை இருக்கிறது. இதெல்லாம் செய்து இந்த முயற்சியிலேயே இது இப்ப விளையிற நெற்பயிரால உணவையும் பெற்று அடுத்து விதைப்புக்குரிய வித்தும் பெறுவது போன்றது. இப்போ விவசாயம் பண்ணி நெற்கதிரில் அறுத்தா அந்த கதிரை சமைச்சு சாப்பிடவும் செய்கிறோம், அந்த நெல்லை கொஞ்சம் எடுத்து வச்சு மீண்டும் அதை விதைப்பதற்குரிய வித்தாகவும் வைத்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி வினை நுகர்வு முடிஞ்சு எல்லா நுகர்வும் முடிஞ்சு பருடல் அழியும் போது இந்த நுண்ணுடம்புக்கு வினைகளுக்கு ஏற்றபடி
மற்றொரு தூளுடன் தோற்றுவிக்கப்படுகிறது. இது எப்படின்னா, நம்ம அணிந்திருந்த ஆடை நைந்து கிழிந்துருச்சுன்னா புதிய ஆடை அணிகிற மாதிரி அது போன்றதான். வில்லிருந்து புறப்பட்ட அம்பு என்ன செய்யும்? செல்ற வேகத்துல உயிர் வந்து மறுபிறப்பு அடைஞ்சிருமா. அந்த வேகத்துல வில்லிருந்து அம்பு புறப்பட்டா எவ்வளவு வேகத்துல போதோ அது மாதிரி உயிர் வந்து மறுபிறப்பு அடையுது. இந்த போர் வீரர்களுடைய காலடிகள் வந்து அணிவகுக்கும் போது ஒரே சீரா நடைவாங்க. மார்ச் பாஸ்ட் நம்ம தொடர்ந்து சீரா ஒரே மாதிரி இடது வலது காலை மாற்றி மாற்றி நடை போகுது மாதிரி இந்த பிறப்பு என்ன செய்யுது? இடைவிடாது மாறி மாறி தொடர்ந்து வருதுன்னு சொல்றாரு. செடி கொடியில வாழ்ற புழு தான் இருந்த ஒரு இலையிலிருந்து மற்ற இலை போகும்போது என்ன செய்ய தெரியுமா? ஒரு தன் உடலோட முற்பகுதியை முன்னிலை பட்டிருக்கும். அதுக்கு முன்னாள் இருக்கிற இலைய அது தன் உடலோட முன்பகுதியிலால அடுத்த இலை மீது படர்ந்து அப்படியே முற்படும். அது மாதிரி இந்த உயிர் என்ன செய்யுது? முன்னாலையும் பின்னால் இருக்கிற பிறவிகளுக்கு இடையே வினை தொடர்ச்சி உண்டு. அந்த மாதிரி அது ஒரு கால இந்த இலை ஒரு கடைசி கால இருக்கும். அப்புறம் அப்படியே ஏறிடும். அந்த மாதிரி கனவு காணும்போது விழிப்பு நிலையோட சிறிதும் இல்லாத கனவு உணர்வை அடைக்கிறோம். கனவு காணும்போது என்ன செய்யறோம்? விழிப்பு நிலையோட இருக்கும்போது அதுக்கும் கொஞ்சம் கூட அதுக்கு தொடர்பு இல்லாத இயல்பு இல்லாதனா அதோட ஒத்து போகாத அந்த கனவு உணர்வை பார்க்குறோம். கனவு பார்க்கும்போது ஏதோ பார்க்குறோம். அது மாதிரி இந்த மறுபிறப்பு அடைஞ்ச உயிர் இருக்குல்ல, அது என்ன செய்யுது? தன்னுடைய முந்தைய அனுபவம்லாம் மறந்து வேறு அறிவுடைய தான் நிற்குமா. இந்த உயிர் இந்த ஆன்மா இந்த உலகத்தில் இருக்கும்போது தூங்கும் பொழுது கனவுல அதுக்கு சம்மந்தமே இல்லாத கனவு காண்ற மாதிரி மறுபிறப்பு அடைஞ்ச உயிரும் தன்னுடைய முந்தைய அனுபவத்தை முந்தைய பிறகு நம்ம யாரா இருந்தோம் என்ன செஞ்சோம் எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு அறிவுடையதாக இருக்கும் என்று கூறுகிறார் ஆசிரியர். வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்து அகவல் 28 அச்சு மாறி பிறத்தல். இப்போ பாடம். இலங்கு குங்கும மார்பரும் வளம்புரி ஒரு மணி என்ன திருநல மாதரும் முயக்கு இடை அறியா மயக்கின் பயக்குறு துப்பு உருக்கண்ண பழனத்து ஆனா முத்து உருக்கண்ண வித்தார் காலை யாப்போன் இன்றனின் நீக்குவர் உரையின் அத்தான்று முயங்குந்தோறும் பெருங்கடை பெரிதே அன்றே ஆகம் ஆறுயிர் ஆயின் வீவோ இன்றே. தன்னை அன்னை தம் இடைப்பகுப்பின் பின்னர் கான் முளை மண்ணுதல் இளரே கணங்குழை மாதர் கணம் கொன்பு ஏந்தி அனங்கன் எனா மனம் குழைவு இறங்க இற்றோர் காந்திகும் முற்றவும் காண்டிகும் இவனம் அன்றனின் அதீத அநாகதம் ஐயமின்று உணர்ந்தோர் மையறு பணுவலின் வருபிறப்பு உணர்ந்த மதியோர் தோன்றும் முதல் நடு இறுதி இளமை மூப்பு இல் ஒளிவர நிறைந்தோன் ஒளிதந்து ஒடுங்கும் ஆதியின்மையின் பூத மாநகர் ஈரிரண்டு எய்தி தீதர ஒலி கோபுரம் கூட மாட மாளிகை வெடிம்பு பளிங்கு ஆர்த்த பசும் பொன் வேதிகை அரமிய முதல விரவும் பெயர் பெரி கலங்கியும் கலங்கா காரணத்து இளங்கியும் பாடல் சான்ற பல்புகழ் நெறி வாடாத்து பின் கோடல் ஆதி அருளாபரணன் அறத்தின் வேலி பொருள்மொழி யோகம் கிரியையிற் புணர்த்த அருள்மொழி திருமொழி போலவும் என்றும் நிலீயர் நன்று மண் பெரிதே. இப்போ உரை பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா, அதாவது பிறப்பு வகைகள் 7. அது என்னன்னா தேவர், மனிதர், விலங்கு, பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். இந்த 7ம் தனித்தனியாக ஒரு அச்சுன்னு சொல்லுவோம். இந்த அச்சு ஒன்றுலையும் உள்ள நிறைய பிரிவு இருக்குது. அதுதான் 84, 100, 1000 யோனிகள்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ஒவ்வொரு 7 பிரிவுலையும் நிறைய பிரிவு இருக்குது. இப்போ விலங்குன்ற அச்சு எடுத்துக்கிட்டோம்னா மான், புலி, யானை, சிங்கம் அப்படியே எத்தனையோ இருக்கும். ஊர்வனம்னா மரம், செடி, கொடி, நீர் வாழ்வன, அதுக்கு தாவர அச்சு அந்த மாதிரி எல்லாம் பிரிவு இருக்கும். அச்சில் இந்த உட்பிரிவுகளாகியவையெல்லாம் நம்ம யோனிகள்னு சொல்கிறோம். இந்த யோனி வகைகள் எத்தனை? 84 லட்சம் அப்படின்னு நூல்கள் சொல்லுது. இந்த யோனி பேத ஒன்றுலையும் பிறக்கிற உயிர்கள் எண்ணற்றவை. இப்போ இந்த அச்சு அப்படிங்கிறது பிறப்பு வகை. யோனிங்கிறது அந்தந்த பிறப்புல உள்ள அந்த உடம்போட வகை. மொத்தத்தில் அச்சுன்னு சொல்கிறோம். யோனின்னா என்னென்ன பிறப்புல இருக்கும்போது அந்தந்த உடம்போட வகை தான் யோனின்னு சொல்கிறோம். ஒரு அச்சில் உடலெடுத்து தோன்றிய உயிர் இறந்த பின்பு அதே அச்சில் தான் மீண்டும் சென்று பிறக்கும் அப்படின்னு இல்லை. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. எந்த அச்சிலும் மாறி சென்று பிறக்க வைக்கப்படும். இந்த பிறப்புல மாடு பிறந்துவேன், அடுத்த பிறவில தேவராகவும் பிறக்கலாம், விலங்காகவும் பிறக்கலாம், ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் பிறக்கலாம், எப்படியாவது பிறக்கலாம். இந்த ஆணும் பெண்ணும் கூடுற கூட்டத்துல இந்த சுக்கில சோனித கலப்பால தான் உடம்பு உற்பத்தி ஆகும். அந்த கலப்புல உயிர் வந்து பொருந்துறது இறையாறுனால தான் ஆகும். அந்த 2ஓட கலப்புல மட்டும் உயிர் உண்டாகிறதுக்கு காரணம் என்றால் அந்த போகம் செய்யுந்தோறும் இன்னும் எண்ணற்ற கோடி பிள்ளைகள் உருவாகணும். ஆனா அப்படி இல்லை. எப்படி? சுக்கில சோழன் என்று வேறாக உயிர் என்பது அங்கு இல்லை என்றாலும் அந்த 2ம் கலந்தாலும் குழந்தை உருவாகாது. ஏதேனும் ஒரு குறைபாட்டால பெண்ணின் கர்ப்பப்பை நுழைந்த ஆணின் உயிரணுவும் அந்த பெண்ணின் முட்டையும் ஒன்றாகவும் தனித்தனியாக 2ஆ நிற்கும். அப்போ அந்த பெண் சூழ்வதில்லை. அந்த உயிரணுவும் முட்டையும் கழிந்து கழிவு பொருளாக மாதவிளக்கின் போது வெளியேறிடும். இதைத்தான் சுத்தி பண்ணும் நீரோடு கழிப்பது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் ஆசிரியர் கூறுகிறார்.
இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதுவரை உடல்ல இருந்து வேறாக உயிர் உண்டு அப்படின்னு என்ன சொல்றாரு, இந்த உயிர் போக்கும் வரவும் புரிவதற்கு உடல் வேணும். அதுபோல அதை பதிக்கும் உடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பதினா யாரு? பெருமான் சொல்றாரு. அப்படிங்கிற கொள்கைக்கு அவன் உடல் இல்லாம சங்கல்ப மாத்திரையாலேயே எதையும் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடல் வேறாக உயிர் உண்டு அப்படின்னு சொன்னவர், உயிர் போக்குவரத்து புரியறதுக்கு உடல் வேண்டுவது போல பதிக்கும் உடல் வேணும் அப்படிங்கிற கொள்கைக்கு என்ன சொல்றாருன்னா, உடல் இல்லாம சங்கல்ப மாத்திரையிலேயே எதையும் செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த இதில் கூறுகிறார் ஆசிரியர். இந்த அகவல் படி பௌதிக உடலுக்கு வேறாக அறிவுடைய உயிர் என்பது உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண் பெண் அந்த சுக்கில சோழித கலப்புல உயிர் வந்து பொருந்துறது இறைவனது திருவருளால தான் அப்படிங்கிறத ஆசிரியர் உணர்த்துறாரு. இந்த காணப்படுகின்ற இந்த உடல் தான் உயிர் அப்படின்னா, உயிர் என்ன ஆகும்? அழிவற்ற பொருளாதலன். இந்த உடல் அழிவு நினைச்சிருக்கணும்ல, ஆனா உயிர் நீங்கி விட்டால் உடல் இறந்து மண்ணுக்கு இரையாகிறது. அப்ப பெற்றோரது உயிரினின்றும் பிரிந்த கூரே குழந்தையாகிறது அப்படிங்கிறது பொருந்தாது. உயிருக்குத்தான் உடலை ஒழிய இறைவனுக்கு அல்ல. இதெல்லாம் நம்ம நுட்பமா யோசிக்கணும். இப்போ உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சுன்னா உடல் மண்ணுக்கு போய் இறையா போயிடுது. இப்போ பெற்றோருடைய உயிரும் தான் வந்துச்சு, அந்த கூறு தான் குழந்தை அப்படிங்கிறது பொருந்தாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு உயிரும் தனித்தனியாக இருந்து அதற்கு தனித்தனி உடல் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். உயிருக்கு தான் உடலை ஒழிய இறைவனுக்கு உடல் தேவையில்லை. இந்த மாதிரி உயிரின்மை நிறுவிய ஆசிரியர் என்ன சொல்றாரு, அந்த உயிர் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, எண்ணிறந்த யோனிகள் மாறி மாறி சென்று பிறந்தும் இறந்தும் இந்த உலக நிலையை காட்டி, மேற்கதியில பிறந்த உயிர் என்ன செய்து அடுத்த பிறவியில கீழ்கதியிலும், இல்லை கீழ்கதியில பிறந்த உயிர் மேல்கதியிலும் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறி மாறி பிறக்கிறது தான் அச்சு மாறுதல் அப்படின்னு நிலைநாட்டுறார். அப்ப என்ன சொல்றாரு, அச்சு மாறி பிறந்தாலும் உயிர் தன் தன்மையில திரிபடையாது. இப்ப இந்த விரிந்து பிறந்த நிலத்தின் மேல மாட மாளிகைகள் கூட கோபுரம் எல்லாம் செயற்கையாதான், அதெல்லாம் நிலையானது கிடையாது. இந்த ஊரு நகரம் கட்டிடம் எல்லாம் ஒரு நாளத்துல ஒரு காலத்துல மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா நிலம் மட்டும் தன் தன்மையில தெரியாமல் நிலை பெற்று நிற்கும். அதுபோல இந்த சித்தாகிய உயிர் என்ன செய்து செயற்கையான மலங்களின் சார்பால திரிபடைந்தது போல தோன்றினாலும் உண்மையில் திரிபின்றி நிலைத்து நிற்கும். இப்போ நிலம் வந்து மாறிடுச்சு, ஊரே மாறிடுச்சு, பூரா நகரமும் கட்டடமுமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல அந்த மண் வந்து என்னைக்கும் அது நிலமாக தான் இருக்கும், அதோடைய திரிப்பு இல்லாமல் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த உயிரும் எத்தனை மலங்களால் நம்ம திரிபடைந்தது போல தோன்றினாலும் சித்து வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து இவர் தன்னுடைய நிறைவில் ஞானாசிரியனுடைய நினைவை கோருகிறார் இந்த ஆசிரியர். அடுத்த அகவல் மும்மலங்களும் அனாதி அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த கண்மம் மாயை அது அனாதி அப்படின்னு சொல்றார். அகவல் 29. கர்மம் போகம் தரும் என அருளினை நிர்மல இருவினை ஆக்கல் திருமலை ஆகத்து அல்லதே ஆகாது. அது முதல் வேகத்தோடு வரல் வினவிற்றாயின் ஆணவம் முதலன்று அதுபோல் கர்மமும் கான் அல்லது எனின் அக்கரை கடி நானாவிதம் இனிது உயிர்கட்கு உதவுவது எதனால் அற்றது மாயையும் மற்றறி அவனே ஓதுவது உளது இனும் ஒரு வகை தீது உக ஆகம் போகாதாக வல்வினை வேகாது இருவினையாக போகாது ஆகும் ஆயிடை முனாது யாது பாகின் நின்றது பண்ணும் காலே. இது வந்து விடுதலும் இந்த பட்டுதலையும் கேட்டு அறிந்த சீடர் என்ன செய்றாரு, முற்பாட்டையும் பிற்பாட்டையும் அருளணும் அப்படின்னு விண்ணப்பம் செஞ்ச உடனே இந்த கண்மமும் மாயையும் ஆணவம் போல அனாதிதான் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சாதிக்கிறார் ஆசிரியர். அதாவது ஆகாமிய முதலிய வினைவகை மூன்றும் ஒண்ணுக்கொண்ணு காரணமும் காரியமா அழிந்து பிறகு வருதல் மாதிரி இந்த பிரபஞ்சம் போல பிரவாகானாதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த அது அன்றி பதிப்பொருள் போல அனாதி என்று என்பாரும். என்ன சொல்றாங்க, ஆகாய முனை இது ஆகாயம் இந்த வினை வகையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று காரணம் காரியமாக அழிஞ்சழிஞ்சு வர்றதுனால இது பிரபஞ்சம் போல பிரவாகா நதி அப்படின்னு சொல்றாங்க. பதிப்பொருள் போல அனாதி அல்ல, இது வந்து வெறும் பிரவாக அனாதி அப்படின்னு சொல்றாரு. முதற் காரணமாகிய இந்த மூல வினை வந்து பதிங்கிற பொருளோடு ஒப்ப அனாதியாய் உண்டு என்பாரும் ரெண்டும் சொல்றாங்க. பதி போல இதுவும் அனாதி அப்படின்னு ரெண்டு தரத்தையும் சொல்றதுனால இந்த ஆசை என்ன சொல்றாரு, அவர்ல ஞானாவது ஆசி என்ன சொல்றாரு, உண்டென்பார் வகையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. மாதவ சிவஞான முனிவர் சொல்றாராம். மாதவ சிவஞான முனிவர் சொல்றாரு, இதை ஞானாவது ஆசி வந்து உண்டு அப்படிங்கிறாரு. அதாவது ஆசிரியம் அந்த
அனாதியாய் உண்டு அப்படின்னு சொல்றது தான் ஆசிரியர் சொல்றாருன்னு சொல்லி சிவஞான முனிவர் சொல்றாராம். அப்ப அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து பிரபஞ்சம் மாதிரி இது பிரவாக நதியா இல்லை, அனாதி, அதான் கரெக்டு. அப்ப கண்மமும் உடம்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா தொன்று தொட்டு தொடர்ந்து வர்றதுனால இந்த ரெண்டுல எது முந்தினது அப்படின்னு கொள்ளும்போது இந்த ஐயா வினாவினை மாணவன் எழுப்புறான். இந்த மாணாக்கன் கூறுகின்ற கண்மமும் உடம்பும் காரியங்கள் தானே. அப்ப அது மூலமா இருக்கிற காரண கண்மமும் காரணமாயி இருக்கு, அது ஆணவம் போல அனாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது. கண்மம் காரியமா வெளிப்படாது, காரணமாக அடங்கிய நிலையை தான் மூலக்கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. மூலக்கண்மத்தை தான் காரணமா இருக்கிறது, அதுல இருந்து வெளிவர காரிய நிலை தான் நம்ம வந்து காரிய கண்மம் மாயை பண்றது. அது வந்து கண்மம் வந்து காரியமா வெளிப்படாது, அது காரணமா அடங்கிய நிலை தான் மூலக்கண்மம். காரண நிலையில கண்மமும் மாயும் அனாதி, காரிய நிலையில தோற்றமும் அழிவும் உடையது. காரிய நிலையில வரும்போது அது தோன்றும் அழியும், காரண நிலையில இருக்கும்போது கண்மம் மாயும் அனாதின்னு சொல்றாரு. அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, உயிர்கள் யாவும் அனாதி, அந்த ஆணவ மனமாகிய மாசுடன் கூடியே இருந்தன. அந்த ஆணவம் காரணமா கண்மமும் மாயும் அந்த உயிர்களுக்கு உளவாயின அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த 3 மலங்களும் உயிருக்கு அனாதியா இருந்ததுன்னா கண்மம் முந்தியதா மாயை முந்தியதா அப்படிங்கிற கேள்விக்கு சைவ சித்தாந்தம் இடமே இல்லை அப்படின்னு விளங்குது. இதான் வந்து அர்த்தமா முடிவாக சொல்றாரு சைவ சித்தாந்தம், இந்த கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அடுத்த தகவல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.